தமிழ் முரசத்தில் கலைப்படையல். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு கலைப்படையல் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய கலைப்படையல் நிகழ்ச்சியானது ஈழத்தமிழ் கலைப்படைப்பாக இருக்கப் போகின்றது. தாயகத்திலே இப்போது எங்களுடைய ஈழத்தமிழ் உறவுகள் அருமையான கலைப்படைப்புகளை வெளியீடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற எங்களுடைய ஈழ உறவுகளும் தொடர்ச்சியாக குறும்படங்கள், முழுநீள திரைப்படங்கள் என்று தயாரித்து பிரபலியமாகிக் கொண்டிருக்கின்றார்கள். திரைப்பட உலகத்தில் ஈழத்தமிழ் மக்களும் சளைத்தவர்கள் அல்ல என்பதற்கு இந்த திரைப்படங்கள் ஒவ்வொன்றும் சான்றாக இருந்து வருகின்றது. அந்த வகையிலே ஏற்கனவே ஏனை என்ற ஒரு முழுநீள திரைப்படத்தை தயாரித்த ஒரு இயக்குனரைத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சி கூடாக சந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முக்கிய காரணம், நாளை ஒஸ்லோவில் மீண்டும் அவருடைய இரண்டாவது முன்னிலை திரைப்படம் திரையிடப்பட இருக்கின்றது. இந்த திரைப்படம் இரண்டாவது முறையாக திரையிடப்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த திரைப்படத்தில் இருக்கின்ற கதை. இந்த கதை வெறுமனே ஒரு பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட கதை அல்ல. இது எங்கள் ஈழ இனத்தின் உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு கதையாக இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது தாயகத்திலே நடைபெறுகின்ற எங்களுடைய மக்களுடைய கதைகளை கொண்டு இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த திரைப்படம் என்னவென்று நிச்சயமாக ஏற்கனவே பார்த்தவர்களுக்கு தெரியும். பராவதி என்ற திரைப்படம் மிகவும் அருமையாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கதை உண்மை கதையாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பிரான்சில் வாழ்ந்து வருகின்றார். அந்த திரைப்படத்துக்கான சான்றிதழை கூட பிரான்ஸ் தமிழர் ஒருங்கிணைப்பு குழு வழங்கியிருக்கின்றது. அந்த வகையிலே அவரை இந்த கலைப்படையல் நிகழ்ச்சி கூடாக இணைத்து அந்த திரைப்படம் தொடர்பாக பேசிக்கொள்வதிலே தமிழ் முரசம் வானொலி பெருமை அடைகின்றது. வணக்கம் அஜந்தன். வணக்கம் அண்ணா. உங்களை தமிழ் முரசம் கலையத்தோடு மீண்டும் இணைத்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த பராவதி திரைப்படம் ஞாயிற்றுக்கிழமை ஒஸ்லோவில் ஃப்ரோக்னர் குல்தூர் சென்டர் என்ற அரங்கிலே திரையிடப்பட இருக்கின்றது. இரண்டாவது முறையாக திரையிடப்பட இருக்கின்றது. இந்த பராவதி திரைப்படம் சார்ந்து முதலில் கருத்துக்களை எமது நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த திரைப்படம் நீங்கள் உருவாக்குவதற்கான முக்கிய காரணம் என்ன? முதலாவது தமிழ் முரசம் வானொலிக்கு நன்றி. தொடர்ந்தும் என்னுடைய சினிமா வாழ்க்கையில கடந்த காலைகளும் சரி, தற்சமயம் சரி, ஈழத்தமிழுடைய படைப்புகள், ஈழ சினிமா சார்ந்த விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு பெரிய உந்து சக்தியா இந்த தமிழ் வருஷம் இருக்குது. அதெல்லாம் தமிழ் வருஷம் வானொலிக்கு நன்றி. இந்த பரவாதி படம் 2019 இருந்தே இந்த கதைக்கான கரு இந்த சிந்தைக்குள்ள ஓட ஒழிக்கிட்டது சொன்னா, அந்த மட்டக்களப்பு திருமணிக்கான பிரதான வீதியில நான் அந்த பயணத்தை கடக்கும் போது அந்த வீதியோரங்கள் என்று பழமிக்கிற பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கண்ணூடாக பார்த்த போது உருவாக்கப்பட்டது அவர்கள் சார்ந்த விஷயத்தை தேட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை தூண்டினது என்று இந்த பரவாதி படம் சம்பந்தமான விடயங்கள் எனக்குள்ள ஆரம்பிக்க ஒழிக்கிட்டது. பிறகு 2022 தான் இதுக்கான கதையை அது முழுவடிவமாக்கி அந்த 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 மக்களுடைய வாழ்வியலையும் இந்திய இலங்கை, அதாவது ஈழ தேசத்துக்குள்ள நடக்கின்ற அந்த விபத்துகளையும் சேர்த்து இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு படைப்பா வெளியில கொண்டு வந்தா மக்களுக்கு எவ்வளவு பேரும் அது பயனாகும் என்ற ஒரு எண்ணத்தோட இதை படைப்பு உருவாக்கினான். நான் என்ன எண்ணம் சார்ந்து இந்த படைப்பு உருவாக்கினோம்னா, அது சார்ந்த விடயங்கள் மக்கள் மத்தியில போயிருக்குது. ஏற்கனவே பார்த்தாக்க மக்களும் அதை ஆதரிக்கணும், வரவேற்கணும். இது ஒரு எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு முக்கியமான படைப்பு என்ற ஒரு எண்ணப்பாட்டுலதான் ஏற்கனவே நூறுல நாங்கள் திரையிட்டு அங்க பார்த்தார்கள். 9ஆம் மாசம் திரையிட்டாங்க. அங்க பார்த்தார்கள், இல்ல நீங்க இதை திருப்பி ஓடுங்கோ, உறவுகளா இருக்கட்டும், நட்புகளா இருக்கட்டும், திருப்பி இதை ஓடுங்கோ, இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும் என்ற ஒரு இதுல அவங்களாயே திரையரங்க ஒழுங்குபடுத்தி அவங்களாயே மக்கள் மத்தியில அது சார்ந்த விளம்பரங்களை செஞ்சு அவங்களாயே திருப்பி திரையிடுற விஷயம் ஒரு ஆத்ம திருப்தியை தந்திருக்குது. எதை நான் மக்கள் மத்தியில் ஆசைப்பட்டோம் அந்த விஷயம் மக்கள்கிட்ட சென்றடைஞ்சு கொண்டு திருப்தி கிடைச்சிருக்குது. சோ ஏன் இதை பார்க்கணும்னு சொல்லிச்சுன்னா, ரெண்டு விஷயம். இலங்கையில் உள்ள மக்கள் பார்க்கறதுக்கான ஒரு கண்டென்ட் இருக்குது, புலம்பெயர் தேச மக்கள் பார்க்கறதுக்கான ஒரு கண்டென்ட்டும் இருக்குது. புலம்பெயர் தேச மக்கள் பார்க்கணுமே சொன்னா, குறிப்பா அந்த பிள்ளைகள் பார்க்கணும்னு சொன்னா, எங்களுடைய இனம், எங்களுடைய ஈழ தேசத்துல வாழ்ற எங்களுடைய மக்கள் மாறுபட்ட ஒரு வாழ்வியலுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்ற ஒரு
இப்பவும் இப்படி வாழ்றாங்கன்னு பெரிய கேள்வி ஒன்று உருவாகக்கூடிய ஒரு வாழ்வியலை தான் அந்த படம் காட்டுது. எவ்வளவு வறுமைக்குள்ள தங்களோட வாழ்க்கை ஒரு 10, 12 வயசு பிள்ளைகள் தங்களோட வயிற்று பசி நிரப்ப எவ்வளவு தூரம் அவங்க விடியல இருந்து பின்னரம் மட்டும் பாடுபடுறாங்க விஷயத்தை தான் அதுல மென்ஷன் பண்றோம். ஸோ அப்ப புலம்பெயர் தேசத்தை எங்கட பிள்ளைகள் வந்து எங்கள் மக்களுக்குள்ள இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்ற விஷயத்த அறிஞ்சு கொள்றதுக்கு இது ஒரு முக்கியமான படைப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ம். இந்த இடத்துல நிச்சயமாக எங்களுடைய தேசிய தலைவர் சொன்ன ஒரு சிந்தனை தான் நினைவுக்கு வருகின்றது. கலை கலைக்காக அல்லாமல் மக்களுக்காக படைக்கப்பட வேண்டும் என்ற அவருடைய சிந்தனைக்காமைய இப்படியான படைப்புகள் வெளிவருவது என்பது எமது மக்களுடைய நாளாந்த வாழ்வை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கின்ற ஒரு கண்ணாடியாக இந்த கலைப்படைப்பு இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஒருமனே காதல் களிப்பூட்டும் திரைப்படங்களாக மட்டும் நாங்கள் முடங்கி போகாமல் எங்களுடைய மக்களுடைய நாளாந்த வாழ்வியலை இந்த திரைப்படங்களுக்கு ஊடாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. அது எங்களுடைய ஈழத்தமிழ் கலைஞர்களால் மட்டும்தான் முடியும். காரணம், தமிழகத்தை போன்ற கலைஞர்கள் எடுக்க முயற்சிக்கின்றார்கள், ஆனால் அங்கே தடைகள் தொடர்ச்சியாக இருக்கின்றது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக கண்டு வருகின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய வலிகளையும் வரலாறுகளையும் தியாகங்களையும் அவர்களுடைய வாழ்வியலையும் எங்களுடைய கலைஞர்களால் மட்டும்தான் உண்மையாக வெளிக்கொண்டு வர முடியும் என்பதற்கு இந்த திரைப்படமும் ஒரு முக்கிய சான்றாக இருக்கின்றது என்று இந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் என்னிடம் கூட கூறியிருக்கின்றார்கள். நான் அந்த திரைப்படத்தை இன்னும் பார்க்கவில்லை. நிச்சயமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை 11/1/2026 ஃப்ரோக்னர் குல்தூர் சென்டரிலே திரையிடப்பட இருக்கின்ற அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன். இந்த திரைப்படம் உருவாக்கப்படுவதற்கு நிச்சயமாக நிறைய சவால்கள் இருந்திருக்கும். அதுவும் புலத்திலிருந்து நாங்கள் இந்த வேலைகளை விட்டுவிட்டு ஒரு கலைப்படைப்பை உருவாக்குவது என்பது சாதாரண விடயமல்ல. இந்த திரைப்படங்களை நீங்கள் உருவாக்குகின்ற போது உங்களுக்குள் ஏற்பட்ட சவால்கள் எப்படி இருந்தது? சவால்கள் நிறைய இருக்குது. ரெண்டா திரைப்படம் கதையை இங்க இருந்து எழுதிட்டு முதல் கட்டமா அந்த இடத்துக்கு கதைக்களங்களை தெரிவு செய்யறதோ சரி, அல்லது நடிகைகளை தெரிவு செய்யற சார்ந்து முதல் பயணம் சென்ற போது மட்டுக்கும் எனக்கு அந்த பயம் உருவாக இல்லை. அங்க போய் களத்துல அந்த இடத்தையும் அந்த சூழல் நடிகர்கள் எப்படி நான் தெரிவு செய்ய போறேன்ற இடத்திலேயே எனக்கு தெரிஞ்சிட்டு நிறைய சவால்கள் இங்க வரப்போகுதுன்னு சொல்லி அந்த கதை களத்துக்கான இடத்துல அந்த இடத்து பிள்ளைகள் மாதிரி ஒரு தோற்றப்பாட்டுல நடிகளை கொண்டு போய் அதை செய்ய முடியும் என்று முயற்சிச்சா அது சாத்தியமற்ற ஒன்றா போயிட்டுது. இந்த உண்மைத்துவம் அங்க இல்லாம போயிட்டுது. அதுக்கு பிறகுதான் அந்த ஊர் கிராமத்து மக்களையே அந்த பிள்ளைகளையே நடிக்க வைக்கிறதுக்காண்டி ஆரம்பிக்க ஒலிக்கிட்டு அவங்களுக்கு நடிப்பு பயிற்சியை கொடுக்கறதா இருக்கட்டும், அல்லது அவங்களுக்கு நடிக்க வைக்கிறதுக்கான அந்த 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 நடிப்பு அவங்கள்ட்ட எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே நிறைய சவால்களா இருந்தது. அப்புறம் படப்பிடிப்பு முடிச்ச பிற்பாடு உருவாயின சவால்னு சொன்னா அந்த மக்கள் அந்த பிள்ளைகளை குரல் பதிவு செய்யற விஷயங்கள் அல்லது அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் அந்த இசை சார்ந்த விஷயங்களை தேட வேண்டி இருந்தது. கிட்டத்தட்ட எங்களுக்கு 2.5 வருஷத்துக்கு மேல இந்த படைப்புக்கான காலம் எனக்கு எடுத்தது. காரணம் என்ன சொன்னா வெறுமனே ஒரு சினிமாவா அதை செய்யாமல் அதனுடைய உண்மைத்துவம் சொட்டும் கொஞ்சமுமே மாறக்கூடாத விஷயத்துல நான் தெளிவா இருந்ததால எனக்கு அதான் அந்த காலம் எடுத்தது. அப்ப அந்த என்னால முடிஞ்ச அளவு அந்த உண்மைத்துவத்தை மாறாமல் அந்த படைப்பை உருவாக்குறதுக்கு நிறைய பிரச்சனை வந்தது. அதையும் தாண்டி அதை செய்யறதுக்கு அந்த ஊர் மக்களா இருக்கட்டும், அல்லது என்னுடன் சேர்ந்து இந்த சினிமா சார்ந்து அந்த சினிமாவோட தாற்பயம் உணர்ந்து பயணிச்ச சக கலைஞர்கள் டெக்னீஷியனா இருக்கட்டும், எல்லாருமே சரியான உழைப்ப போட்டதாலதான் இப்படி ஒரு உண்மைத்துவமான ஒரு நல்ல சினிமாவை என்னால வெளியில கொண்டு வர முடிஞ்சது. அதே நேரத்துல இதுக்கான பினான்சியல் பெரிய ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது. இப்ப ரியன் உமான்னு சொல்லி இங்க வர்த்தகர்கள் 2 பேர், அவர்கள் இளைஞர்கள் தான், எங்களை போல இளமாக்கள் தான். ஆனா எங்களுடைய சினிமா வளரணும், எங்களுடைய சினிமா சார்ந்த விஷயங்கள் எங்களுடைய மக்கள் சார்ந்த கதைகள் வெளியில வரணும் ஒரு அக்கறையோட அந்த பொறுமையோட அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த காசை தந்து இந்த சினிமா செய்திருக்காங்க. ஸோ அந்த வகையில அந்த அவங்க 2 பேருக்கு நன்றி சொல்றேன். அதே நேரத்துல இந்த படைப்புல இந்த வரைக்கும் இது சார்ந்து உழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்றது ஒரு நல்ல ஒரு கடமையா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க கேட்ட அந்த சவால்களை தாண்டறதுக்கு அவ்வளவு பேருடைய உழைப்பு அதுல இருந்தது. நிச்சயமாக. அதாவது இது மற்றவர்களுடைய உழைப்பு இல்லாமல் அவர்களுடைய உதவி இல்லாமல் ஒரு திரைப்படத்தையோ அல்லது எந்த விடயத்தையும் நாங்கள் எட்டிய இலக்கை அடைவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும். ஆகவே மற்றவர்களுடைய அந்த உதவி இருக்கின்ற போது நிச்சயமாக நாங்கள் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு உங்களுடைய திரைப்படமும்
சான்றாக இருக்கின்றது. இதில் ஒரு முக்கியமான விடயம் இந்த இடத்திலே நாங்கள் தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம், எங்களுடைய படைப்பு, அதுவும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வியலை சொல்கின்ற படைப்புக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இன்று எங்களுடைய வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்பட முயற்சிக்கப்படுகின்றது. எங்களுடைய மக்களுடைய அவல வாழ்வை மூடி மறைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த சூழலில் இப்படியான திரைப்படங்கள் அவற்றை உடைத்தெறிந்து தமிழ் மக்களுடைய வாழ்வியல் இப்போதும் எப்படி இருக்கின்றது என்ற உண்மையை சொல்கின்ற திரைப்படங்களாக இப்படியான திரைப்படங்கள் வெளிவருகின்ற போது நாங்கள் அப்படிப்பட்ட திரைப்படங்களுக்கு எங்களுடைய ஆதரவை கொடுத்து அந்த திரைப்பட கலைஞர்களை வளர்த்து விட வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களிடம் இருக்கின்றது என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். ஆகவே நாளை ஒஸ்லோவில் 2வது முறையாக திரையிடப்பட இருக்கின்ற பராவதி திரைப்படத்தை நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் நிறைவாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இந்த திரைப்படம் சார்ந்தும் இந்த திரைப்படத்துக்கு தமிழ் மக்கள் தர வேண்டிய ஆதரவு சார்ந்தும் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கின்றோம். என்னுடைய மக்கள் சார்ந்த விஷயம் ஒன்றுதான். இப்ப இந்த படத்துக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஒரு பொருளாதாரமா கொஞ்சம் நிதியை நாங்க போட்டிருக்கிறோம். அந்த நிதியை போட்டு எங்கள் மக்களுக்கான ஒரு படைப்பை தான் நேர்த்தியா நாங்க செய்திருக்கிறோம் நம்புறோம். அப்ப 2 விஷயம். ஒன்று, இந்த படைப்பு மக்கள் மத்தியில போய் சேர வேண்டிய தேவை இருக்குது, எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அந்த ஆதங்கத்துக்காக இந்த படைப்பை நாங்க செய்யறோம். எங்களுடைய மக்கள் மத்தியில எங்களோட வாழ்வியல் சார்ந்த ஒரு படைப்பை கொண்டு வரோம். 2வது, அந்த மக்கள் எல்லாம் ஆதரவு தரும்போது தானாகவே நாங்கள் போட்ட முதலீடு நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. அந்த முதலீடுன்றது எங்களுக்கான லாபம் நோக்கம் இல்லை. இன்றைக்கு ப்ரொடியூசரா தன்னுடைய நிதியை போட்டவர் இன்றைக்கு 2-3 வருஷம் ஆச்சு. ஆனா அந்த நிதி சார்ந்த எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இந்த வரைக்கும் இருக்கிறார். ஸோ அவருடைய நல்லெண்ணம் என்னது, எங்களுடைய படைப்புகள் அதுல வேண்டா திருப்பி இன்னொரு படைப்பை செய்யலாம். அதனுடைய இந்த நிதியை வச்சு நாங்க லாப நோக்கம் என்று சொல்லி எந்த விஷயத்தையும் தேட இல்லை. நிறைய இழந்துதான் இந்த படைப்பை செய்யறோம். ஸோ மக்கள் மத்தியில் ஒன்று போய் சேரணும். மக்களுடைய ஆதரவுன்றது எங்களை அடுத்த படைப்புகளுக்கான ஒரு அடுத்த கட்ட நகர்வுகளை கொண்டே சேர்க்கும். அதால நீங்க தர ஆதரவுன்றது எங்களை தொடர்ந்து எங்களை படைப்பாளிகளை எங்களை தக்க வச்சுக்கொள்ள தார ஒரு பெரிய பெரிய கிஃப்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க உங்களை பார்க்க சொல்றோம், கட்டாயம் பாருங்க. நிச்சயமாக, அதாவது இந்த திரைப்படத்துக்கு மக்கள் முழு ஆதரவை கொடுத்தால்தான் உங்களால் அடுத்த இன்னும் ஒரு படைப்பை கூட செய்ய முடியும். இல்லாவிட்டால் அது ஒரு சவாலாகத்தான் தொடர்ந்து இருக்க போகின்றது. ஆகவே மக்களாகிய நீங்கள் எமது ஈழத்தமிழ் கலைஞர்களை நீங்கள் எப்போதும் ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கு எப்போதும் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அதிலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று எங்களுடைய மக்களுடைய அவலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படுகின்ற திரைப்படங்களுக்கு நாங்கள் முழு ஆதரவை கொடுக்க வேண்டும். அந்த வகையில் இந்த திரைப்படம் கூட, பராவதி திரைப்படம் கூட அப்படி ஒரு திரைப்படம் தான். நீங்கள் திரைப்படத்தை பாருங்கள், அப்போது நிச்சயமாக தெரியும் இன்றும் எங்களுடைய மக்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று. ஏற்கனவே நாங்கள் பல செய்திகளை படித்திருக்கின்றோம். கிழக்கு மாகாணங்களில், எல்லையோர கிராமங்களில் எமது மக்கள் படுகின்ற அவலம், அதே போன்று இந்த போருக்கு பின்னால் எமது மக்கள் படுகின்ற அவலங்கள் என்பது இன்னும் அது ஒரு முடிவில்லாமல் செல்கின்றது. ஆகவே இப்படியான திரைப்படங்களுக்கு கூடாக அவர்களுடைய வாழ்வில் சிறிதளவேனும் ஒளியேற்றலாம் என்ற எண்ணத்தோடு தான் இப்படியான கலைஞர்கள் படைப்புகளை உருவாக்குகின்றார்கள். இந்த திரைப்படத்துக்கு முழு ஆதரவை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த திரைப்படத்திலே கலைஞர்கள் பொதுவாக இசையமைப்பாளர், பாடலாசிரியர்கள் என்று இருப்பார்கள். அவர்கள் யார் யாரோடு இணைந்து நீங்கள் பயணித்திருக்கின்றீர்கள்? இந்த சுருக்கமா சொல்ல போனா இந்த படத்தின் பிரதானமா ஒளிப்பதிவு, கேமரா, நாங்கள் சொல்ல போற கதையை மக்களுக்கு புரிகிற வகையில் அது அழகியலா எடுக்கின்றது பெரிய ஒரு பங்கு. ஒரு ஒளிப்பதிவாளர், ஒளிப்பதிவு, படத்தொகுப்பு 2மே அமலன் சொல்லி அவர் மட்டும்தான் இந்த பிரான்ஸ்லாம் இப்ப தற்சமயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்னோட அந்த படப்பிடிப்புல இருந்து பிற படப்பிடிச்சு கொண்டு அந்த படத்தொகுத்து அவற்றையில மற்றது இசை ஜேந்தன் விக்கி யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். இதுக்கான சத்தங்கள், சவுண்ட் டிசைன், அந்த விஷயங்கள், குரல் பதிவு எல்லாமே வாய்ஸன் அவரின் யாழ்ப்பாணம். இந்த ஃபைனல் மிக்ஸ் மாஸ்டர் சொல்றது, ஒரு சவுண்ட் மிக்ஸ் மாஸ்டர் பத்மயன் சொல்லி எல்லாமே எங்களுடைய ஈழத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய சினிமா சார்ந்து எங்கள் மக்கள் மத்தியிலான ஒரு சாதிக்கணும் என்ற ஒரு கொள்கையோட நேர்த்தியா இயங்கி கொண்டிருக்கிற நல்ல கலைஞருடைய உழைப்பு தான் இந்த படைப்பு. எங்கேயுமே எந்த வேறு நாட்டு கலப்படம் இல்லாத முழுக்க முழுக்க ஈழத்து கலைஞருடைய
முடிந்தளவான உழைப்பை இந்த படைப்புகளை போட்டிக்கணும். ஸோ அந்த வகையில் இதுவரைக்கும் இந்த படைப்பினுடைய காட்சிப்படுத்தல மக்களுடைய அறிவின்படி தரமான ஒரு நல்ல சினிமாவை நாங்கள் தந்திருக்கிறோம்ன்ற விஷயத்தை தான் மக்கள் தந்திருக்கிறாங்க. ஸோ நீங்களும் அதுக்கு சென்று பாருங்க. கடைசியா நான் இதுல நன்றி சொல்றேன்னு சொன்னா, அந்த படைப்பை வந்து பார்த்த என்னுடைய 100 உறவுகள் எனக்கு ஒரு பெரிய பலமா இருக்குது. என்னுடைய நெருங்கின உறவுகள் கொஞ்சம் பேர். அவர்களும் இந்த கலை சார்ந்து எங்கள் தேசியம் சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் உறவுகள் தான். அவங்க பார்த்த அப்புறம் தான் தாங்களாவே முன் வந்து தாங்களாவே இந்த திரைப்படத்தை ஓடுறதுக்கு வந்தீங்க. அவைக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது சார்ந்து நெருங்கின நட்புகளும் ஒரு சிலரும் இந்த படைப்பு பார்த்தவங்க அவங்களும் திருப்பி ஓடுங்க, நாங்கள் எங்களை தரத்தை முடிந்த அளவு கொண்டு வரோம்ன்ற ஒரு நல்லெண்ணம் இந்த படைப்பை மக்கள் மத்தியில கொண்டே சேர்க்கணும் என்ற அவங்களுடைய அந்த உந்து சக்தி தான் இன்றைக்கு நாளைக்கு இந்த திரைகளுக்கான முழுக்க காரணம். என்னுடைய இது இல்லை. ஸோ அப்ப பார்த்தவனே இன்னும் 4 பேரை பார்க்க வைக்கணும் அதை தூண்டுற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுமா? இந்த படைப்புல ஏதோ ஒரு சொல்ல வரணும்னு சொல்லி. ஸோ அதால கேட்கிறேன், முடிஞ்ச அளவு டைமிங் தான் எல்லாமே பாருங்க கண்டிப்பா. ஆமாம் உறவுகளே, நாளை ஞாயிற்றுக்கிழமை 11/1/2026 மாலை 5 மணிக்கு ஃப்ரோக்னர் குல்தூர் சென்டர் அரங்கிலே இந்த திரைப்படம் 2வது முறையாக திரையிடப்பட இருக்கின்றது. இந்த திரைப்படத்தினுடைய கனதி அறிந்து இந்த திரைப்படம் மீண்டும் மக்கள் மத்தியில் திரையிடப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலுக்கு அமைய இந்த திரைப்படம் மீண்டும் திரையிடப்பட இருக்கின்றது. இந்த திரைப்படத்தை யாரும் தவறவிடாமல் பார்க்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். நல்லது அஜந்தன், இதுவரை முனைந்து கொண்டு பராவதி திரைப்படம் தொடர்பான தகவல்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். திரைப்படம் மக்கள் மத்தியில் சென்றடைந்து ஒரு பெரு வெற்றியை அடைந்து மீண்டும் அடுத்த படைப்புக்கான உந்துதலை மக்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் அஜந்தன். நன்றி அண்ணா. இந்த தமிழர் சம்பானொலிக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி.